வெல்கம் பேக் டு அவர் சேனலுக்கு. நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்போணத்துலேருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள பட்டீஸ்வரம் திருக்கோயிலில் தான் இருக்கும். இங்கே மூலவர் பார்த்திங்கன்னா தேனுபுரீஸ்வரர், தாயார் பார்த்திங்கன்னா ஞானாம்பிகை, தலவிருட்சம் வன்னிமரம், தீர்த்தம் பார்த்திங்கன்னா கொடி தீர்த்தம், ஞான தீர்த்தம், பாடல் வகை தேவாரம், பாடியவர்கள் திருஞான சம்பந்தர், சுந்தரர், அப்பர். ஓகேங்களா. கட்டடக்கலை தென்னிந்திய கட்டடக்கலை. இந்த கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம். திருஞான சம்பந்தருக்கு முத்துப்பல்லக் அளித்த பட்டீஸ்வரர். இங்கு இறைவன் பட்டீஸ்வரர் தேனுபுரீஸ்வரர் சுயமூர்த்தியாக அருள்பாய்க்கிறார். தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது 23வது தலம். பராசக்தியானவள் தனித்து தவம் செய்வதற்காக இத்தலம் அமைந்த இடத்திற்கு வந்து ஒரு வனம் அமைத்து தவம் செய்தாள். தேவர்கள் மரம், செடி, கொடிகள் வடிவம் தாங்கி உதவி செய்தனர். தவத்திற்கு உதவ வேண்டி காமதேனு தன் புத்திரி பட்டியை அனுப்பியது. தேவியாரின் தவத்திற்கு உதவியான பணிவிடைகளில் செய்தது. தேவியாரின் தவத்திற்கு மகிழ்ந்த பெருமான் தமது சடைமுடியுடன் காட்சி கொடுத்தார். அதனால் அப்பெருமானுக்கு கபர்தீஸ்வரர் என பெயர் ஏற்பட்டது. இவ்வனத்தில் பெருமையும் தூய்மையும் பட்டி உணர்ந்ததால் தானும் பெருமானுக்கு பூஜிக்க விரும்பி மணலினால் ஒரு லிங்கம் அமைத்து நாள்தோறும் பூஜித்து வந்தது. தமது தூய்மையான பாலை கொண்டு நீராடி வழிபட்டது. பெருமான் அவ்வழிபாட்டிற்கு மகிழ்ந்து மணலிலால் ஆன லிங்கத்திற்கு என்றும் நிலையாயிருக்க அருள் செய்தார். பற்றி கன்று வழிபட்டதால் இவ்வூருக்கு பட்டீஸ்வரம் என்றும் பெருமானுக்கு பட்டீஸ்வரர் என்றும் பெயர்கள் ஏற்பட்டன. கும்போணத்துலேருந்து உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. கும்போணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் தூரம் ஆகுது, 20 நிமிஷம் ஆகும். சாமிமலையிலேருந்து பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்ரு, தாராசுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 3.5 கிலோமீட்ரு. இங்கே கார் பார்க்கிங்க்கு ஸ்பேஸ் நிறையா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வாலயம் தினமும் காலை 6 மணி முதல் பகல் 12:30 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் திறந்திருக்கும். இவ்வாலயம் கிழக்கு மேற்காக 650 அடி நீளமும் தெற்கு வடக்காக 295 அடி நீளமும் உடையது. 5 பெரிய உயரமான கோபுரங்களும் 3 பிரகாரங்களும் உடையது. பிரதான கோபுரம் 7 நிலைகளிலும் மற்ற கோபுரங்கள் 5 நிலைகளிலும் உடையன. பட்டீஸ்வரர் கோயிலில் கிழக்கு வாயில், தெற்கு வாயில், வடக்கு வாயில் என ஆகிய 3 வாயில்கள் பயன்பாட்டில் உள்ளன. கிழக்கு வாயிலின் உள்ள ராஜகோபுரத்தின் வழியே வந்தால் நந்தியை கடந்து உள்ளே பட்டீஸ்வரர் கோயிலுக்கு நேரடியாக வரலாம். உள்ளே செல்லும் போது இடதுபுறமாக துர்க்கையம்மன் சன்னதி உள்ளது. தெற்கு கோபுரம் வாயிலின் வழியே வந்தால் முதலில் கோயிலின் குளத்தை காண முடியும். வடக்கு கோபுர வாயிலின் வழியே கோபுரத்தை கடந்து உள்ளே வந்தால் துர்க்கையம்மன் சன்னதியை காண முடியும். கோவிலின் முதல் பிரகாரத்தில் உள்ள நடு மண்டபத்தில் மூலவர் பட்டீஸ்வரர் சன்னதி இருக்கிறது. இக்கோயிலின் தலச்சிறப்பு: விஸ்வாமித்திர முனிவர் காயத்ரி மந்திரம் சிந்திக்க பெற்று பிரம்மரிஷி என்ற பட்டம் இத்தலத்தில் பெற்றார் என்பது சிறப்புடையது. வாலியை கொன்றதால் ஏற்பட்ட தோஷத்தை ராமர் இங்கு தன் வில்லின் முனையால் கொடி தீர்த்தம் என்ற கிணத்தை தோற்றுவித்து அதன் நீரால் இறைவனை அபிஷேகம் செய்து வழிபட்டு போக்கிக் கொண்டார். இத்தலத்தில் ராமர் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட லிங்கம் ராமலிங்கம் என்று வழங்கப்படுகிறது. மார்க்கண்டேயர் வழிபட்ட தலம். இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது. இத்தலத்தில் தனி சன்னதியில் அருள் வழங்கும் பைரவர் சன்னதியும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மாமன்னன் ராஜராஜ சோழன் முதலான சோழ மன்னர்கள் அனைவராலும் வழிபாடு செய்யப்பட்ட துர்காதேவி பட்டீஸ்வரத்தின் அரண்மனைக்கு காவல் தெய்வமாக அருள் பாவித்து வந்தாள். சோழ மன்னர்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கும் போதும், வெற்றி வகை சூட போர்க்களம் புகும்போதும் இந்த தேவியின் அருள்வாக்கு பெற்ற பின்னரே செயல்படுவர். சோழ சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்த பின்னர் துர்க்கையம்மனை இக்கோயிலில் பிரதிஷ்டை செய்துள்ளனர். திருஞான சம்பந்தருக்கு முத்துப்பந்தல். திருஞான சம்பந்தர் சிவாலயங்கள் தோறும் சென்று வழிபட்டு வரும் நேரத்தில் திருச்சிற்றமுற்றத்தில் வழிபட்ட பின் இத்தலத்துக்கு வந்தார். அப்போது வெயிலின் வெப்பம் அதிகமாக இருந்ததால் வெயிலின் கொடிய வெப்பத்தை தணிக்க இத்தலத்து பட்டீஸ்வரர் பூத கண்கள் மூலமாய் அழகிய முத்துப்பந்தலை அனுப்பி வைத்தார். திருஞான சம்பந்தர் இறைவன் அருளை வியந்து பணிந்து போற்றி முத்துப்பந்தல் நேரில் வந்த அழகிய காட்சியை காணவும், திருஞான சம்பந்தர் தன் தரிசிக்கவும் பெருமான் நந்தி தேவியரை விலகியிருக்க கட்டளையிட்டார். நந்தியும் விலகியது. திருஞான சம்பந்தர் பரவசத்தில் இறைவனை வணங்கி ஆனந்த பெருவெள்ளத்தில் பாடல் மறை என தொடங்கும் பாமாலை பாடி இத்தலத்தில் தங்கினார். இந்த நிகழ்ச்சியை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் சிறப்பாக விழா நடைபெறுகிறது.
வெளியில் சப்த கன்னிகளும் மகாலிங்கம், ராமலிங்கம், லக்ஷ்மி, சண்டிகேஸ்வரர், நடராஜர், சூரியன், ரேணுகாதேவி மற்றும் நவகிரகங்கள் சன்னதிகளும் உள்ளன. அம்மன் சன்னதியில் உள்ள மண்டபம் கலையம்சம் வாய்ந்தது. இம்மண்டபத்தின் தூண்களில் உள்ள யாளிகள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு அமைப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. மண்டபத்தின் நடுவில் மேலே கல்லாலான ஊஞ்சல் சங்கிலி உள்ளது. ஒரே கல்லாலான சக்கரம் சுழலக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் கலையம்சம் பொருந்திய பல சிற்ப வேலைப்பாடுகளும் காணலாம்.
ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.